கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காவல்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்போம். கண்ணதாசன், வணக்கம். இதற்காக காவல்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிதம்பரம் அருகே உள்ள அத்தியாநல்லூர் கிராமத்தில் சவுடு மணல் குவாரி அரசு அனுமதியுடன் இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் அரசு அனுமதி அளித்ததை விட பல மடங்கு ஆழம் மணல் எடுப்பதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் 4 கிலோமீட்டர் தொலைவில் கடல் இருப்பதால் உப்பு நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அவல நிலை உள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் குவாரி இயங்கும் பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனுமதி அளித்த அளவை தாண்டி அதிக ஆழம் எடுக்கப்பட்ட குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குவாரி அருகில் பந்தல் அமைத்து அந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அறிந்த புதுச்சத்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் மணல் குவாரி நடத்தும் உரிமையாளர்களுக்கு காவல்துறையினர் சாதகமாக கூடியதாக கூறி காவல்துறையினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலையத்திலும் அதிகாரிகள் துணையோடு மணல் மாஃபியாக்கள் மணல் எடுத்து செல்வதாகவும் கிராம மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக சவுடு மணல் குவாரிகளை மூட வேண்டும் என நேற்று ரமேஷ் என்பவர் உயர் முன்னேற்ற கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.